நண்பர்களுக்கு வணக்கம். ஸோ மறுபடியும் விஜய் அவர்கள் 27, 28 இன்னைக்கு அவருடைய பிரச்சார பயணத்தை தொடங்குறாரு. பெரம்பூர்லேருந்து ஆரம்பிக்க போறாரு. அப்படி இப்படின்னு ஆரவாரப்படுத்தி கிளப்புனானுங்க. வழக்கம் போல் ஏதாவது ஒரு முட்டாத்தனம் பண்ணியிருப்பானுங்க இல்லையா? அதே மாதிரி இந்த தடவையும் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய முட்டாத்தனத்தை பண்ணியிருக்கிறானுங்க. என்னென்னா குமரகுருபரன் அப்படின்னு சொல்லி நம்ம டிஇஓ, அதாவது சென்னை டிஸ்ட்ரிக்டினுடைய எலக்டோரல் ஆஃபீஸர், இன்னைக்கு வெளியில் கிட்டத்தட்ட கெட்ட வார்த்தையில திட்டல, அப்படி திட்டிட்டு போயிருக்காரு. சும்மா ஒரு லெட்டர் எழுதி கொண்டு கொடுத்துட்டு நாங்களும் பிரச்சார கூட்டம் போகிறோம், நாங்களும் ரோட் ஷோ போகிறோம், ரேலி போகிறோன்னு நேற்று தாவைக்கால இன்னைக்கு போகிறாரா, நல்லா புரிஞ்சுக்கோங்க. இன்னைக்கு போகிறாரு. நான் நேற்று சாயங்காலம் போயிட்டு எலெக்ஷன் கமிஷனில் ஒரு லெட்டர் எழுதி கொண்டு நாங்கள் ரோட் ஷோ போகிறோம், எங்களுக்கு டைம் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க போல. அது கொடுக்க முடியாது, அதுக்கெல்லாம் நிறைய ரூல்ஸ் இருக்குன்னு சொல்லி அனுப்பிட்டானுங்க. அனுப்பினோடனே விஜயினுடைய பிரச்சார கூட்டத்துக்கு அனுமதி மறுப்பு. ஸ்டாலினே, உன்னுடைய ஆட்சி நிலைக்க போவதில்லை, ஸ்டாலினே ஏகாதிபத்திய மாநில அரசியா மத்திய அரசின்னு கிறுக்குத்தனமாக எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. ஒன்றும் இல்லை, அதாவது suvidha.eci.gov.in ஒரு வெப்சைட் இருக்கும். அந்த வெப்சைட்டில் யாராக இருந்தாலும், இப்போ நீங்கள் தான் எம்எல்ஏ கேண்டிடேட் அப்படின்னா நான் உங்களை ரெப்ரசென்ட் பண்ணுறேன், நான் உங்களுடைய ஒரு அசிஸ்டன்ட் வைங்களேன், நான் என்ன பண்ணுறேன்னா அந்த வெப்சைட்டுக்கு போயிட்டு இன்னார் இந்த கட்சியில் இருக்கார், இவர் எம்எல்ஏ கேண்டிடேட்டு, இவருடைய இந்த பர்டிகுலர் கான்ஸ்டிடுவன்சியில் நாங்கள் ஒரு ரேலி போகிறோம், ரோட் ஷோ போகிறோம், லவுட் ஸ்பீக்கரோட ஒரு மீட்டிங் வைக்க போகிறோம், ஒரு தெருமுனை கூட்டம் வித்தவுட் லவுட் ஸ்பீக்கரோட வைக்க போகிறோம். அந்த லிஸ்ட் இருக்கும். அந்த லிஸ்ட்டில் நான் ஒன்று செலக்ட் பண்ணி எந்த கான்ஸ்டிடுவன்சி எந்த டைம்லேருந்து எந்த டைம் வரைக்கும், எப்போ ஆரம்பம் எப்போ முடிப்போம், எப்போ ஸ்டார் பேச்சாளர் வர்றாங்க, எல்லாத்தையும் நான் கொடுத்து அதுக்கப்புறம் ஒரு ஃபார்ம் ஒன்று இருக்கும். அந்த ஃபார்மை டவுன்லோட் பண்ணி ஃபில்அப் பண்ணி அப்லோட் பண்ணி சப்மிட் பண்ணோம் அப்படின்னா 48 டேட் டர்ன் அரவுண்ட் டைம் 48 மணி நேரம். அதில் 3 மணி நேரம் 2 மணி நேரத்துலையும் கொடுத்துருவாங்க. ஏன்னா இப்போ அதில் போயிட்டு இருக்கு. அதனால நிறைய அப்ளிகேஷன்ஸ் வரும். கடன்னு ஓகே பண்ணி என்ஓசி இல்லாமல் இருக்கும் பட்சத்தில், ஏன்னா அதுலேயே எந்த போலீஸ் ஸ்டேஷன் நம்ம மார்க் பண்ணோம், அந்த போலீஸ் ஸ்டேஷன் உடனே ஃபோன் பண்ணி இங்கே கொடுக்கலாமா என்னதுன்னு விசாரிச்சுட்டு நோ அப்ஜெக்ஷன் ஏதாவது இருக்கா, அப்ஜெக்ஷன் ஏதாவது இருக்கான்னு பார்த்துட்டு அப்ஜெக்ஷன் இல்லைன்னா என்ஓசியும் வாங்கிட்டு கொடுத்துருவாங்க. இதுதான் நடைமுறை. இந்த ஒரு பேசிக் நடைமுறை கூட தெரியாமல் இதை தான் சொல்கிறோம். நம்ம இவங்க தற்கொலைன்னு சும்மா சொல்லலை. நிறைய பேர் சொன்னாங்க, ஏன் அவங்களை இப்படி திட்டுறீங்க, இப்படி பேசுறீங்க வைக்கிறீங்கன்னு. நம்ம திட்டி எவ்வளோதான், என்னதான் ஒன்றுமே தெரியல, அப்புறம் என்னதான் பண்ண, வாய் மட்டும் பேசுகிறானே இல்லை. நீங்கள் என்ன வாய் பேசுகிறானே, எவனுக்கு எதுவும் தெரியாது. என் தலைவன் தான் எல்லாம், தமிழ்நாடே தலைவன் தான், தலைவன் தான் தமிழ்நாடு, ஆச்சா அபுதான் அவன் யாரு தலைமை தெரியும், அவன் தான் என்ன பேச்சு பேசுகிறான், இவங்கெல்லாம் என்ன பேச்சு பேசுகிறாங்கன்னு பார்க்குறோம். அப்போ இவ்வளோ வாய் பேசுகிற நீ ஏன்டா இந்த ஒரு பேசிக் நடைமுறை கூட தெரியாமல் நீலாம் எலெக்ஷன் மயிரவா பிடுங்க போகிறன்ற ஒரு கேள்வி வருமா வராதா? இதுதான் வருது. என்னன்னா ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. ஆனால் எல்லாம் நடந்துடணும், நடக்கலை, நம்ம எதிர்பார்க்கறது நடக்கலைன்னா இவன் தப்பு அவன் தப்பு, திமுக நிறுத்துது, பாஜக நிறுத்துது, அவன் நிறுத்துறான் இவன் நிறுத்துறான், விஜயை எப்படி எதிர்க்கிறாங்க வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இதே தான் இவங்க அந்த ஜனநாயகன் படத்தையும் பண்ணாங்க. ஜனநாயகன் படம் ஓகே, முதல் தடவை பார்த்துட்டு அவங்க இல்லை முடியாது, வைக்க முடியாது, இதில் ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்கன்னா மறுதணிக்கைக்கு போகணும். யாராக இருந்தாலும், அதாவது ஒரு வருஷம் 2 வருஷம் ஒரு படம் 2 படம் எடுத்தோடனே அதான் பண்ணுவான். நீங்கள் கிட்டத்தட்ட 60 படத்துக்கு மேலே நடிச்சுட்டு அதை எடுத்து கொண்டு போய் கோர்ட்டில் போய் அங்கே கேவலப்பட்டு அடிபட்டு மிதி வாங்கி மறுபடியும் மறுதணிக்கைக்கு போகிறீங்க பாருங்க. எவனாவது இந்த மாதிரி முட்டாத்தனமாக இருப்பாங்க. இதனால தான் தற்குறிகள் மடக்கு ஊதியல்ன்ற வார்த்தையை அடிக்கடி பயன்படுத்துகிறோம். அதே மாதிரி தேர்தல் ஆணையத்தில் ஒரு ரோட் ஷோக்கு எப்படி பெர்மிஷன் கூட வாங்கணும்னு தெரியாமல் இவனுக்கு பாட்டுக்கு கையில் எழுதி லெட்டரை கொண்டு போய் கொடுத்துருக்காங்க. லெட்டரை கசக்கி மூஞ்சில் எழுதி காரி துப்பி அனுப்பிட்டு ஒழுங்காக அப்ளை பண்ணுங்கடா. அது போக வெளியில் பேட்டி கொடுக்கும்போது ஜேர்னலிஸ்ட்லாம் நிறைய பேர் கேட்குறாங்க, சார் என்ன சார் தாவேக்காவோட விஜய் மட்டும் நீங்கள் தடுத்துட்டே இருக்கீங்க, அதெல்லாம் ஒன்றும் தடுக்கலை, அந்த அளவுக்கு ஒன்றுமே தெரியல, லெட்டர் எழுதி கொடுத்து என்கிட்ட என்னான்னு முடியாது போங்கடா, சுவிதா போர்ட்டல் அப்ளை பண்ணிட்டு வாங்கடான்னு சொல்லி அனுப்பிட்டேன். இப்போ அதை அப்ளை பண்ணி வந்துச்சுன்னா என்ன ஏதுன்னு பார்த்து கொடுத்துருவோம். அதை ஏன் கொடுக்காம இருக்க போகிறோம், எல்லாரும் கொடுக்குறோம், அது மாதிரி தான் அவரும் கொடுத்துருவோம். சும்மா தேவையில்லாமல் இல்லாத கிளப்பிட்டு இருக்காங்க. அது இல்லாமல் அவர்கிட்ட சொல்லுங்கள், இதையும் சொல்கிறார், அவர்கிட்ட ஒழுங்காக சொல்லுங்கள், ஒழுங்காக டைம் வச்சுன்னா அந்த டைமுக்கு வரணும். அவர் பாட்டுக்கு 10 மணி 8 மணிக்கு போட்டு ஆட்டிக்கிட்டு 6 மணிக்கு நின்னாருன்னா அதோட இனிமேல் ஒரு சில பேர் எங்களுக்குன்னு டிஸ்கிரிஷனரி பவர்ஸ் இருக்குது, ஆரோக்கு இருக்குது, எனக்கு இருக்குது. இப்போ ஒரு சில கேண்டிடேட் ரிப்பீட்டடாக இந்த மாதிரி அப்ளிகேஷன் அப்ரூவல் வாங்கிட்டு மறுபடியும் அஃபென்சிவாக ஏதாவது பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா, தேர்தல் நன்னடத்தைக்கு உட்பட்டு அவங்க நடந்தாங்கன்னா பரவாயில்ல, நன்னடத்தைக்கு உட்படாமல் ஏதாவது செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா அவங்களோட கேண்டிடேட்ஸே கேன்சல் பண்ண முடியும். அப்படி இல்லைன்னா அவங்க இனிமேல் எந்த ஒரு பரப்புரையும் மேற்கொள்ளாமல் பார்த்துக்க முடியும். சொன்ன மாதிரி நிற்கணும் உங்க ஆளு, நான் பெரிய விஜய், உங்க விஜய், நான் வரேன் அவன் வரேன் இவன் வரேன்னு இது மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்தாரு அப்படின்னா அவருக்கு இருக்கிறதையும் பிடிங்கிட்டு பியூஸை பிடிங்கி மறுபடியும் பனையூர்லேயே கொண்டு போய் சாத்திரம் வரேன் அப்படின்னு சொல்லி அதையும் தெளிவாக நல்லா ஒரு பாய்ஸாக சொல்லிட்டு போயிட்டாரு. ஸோ அதனால் இப்போ 27, 28 நாக்க தொங்க போட்டு உட்காந்துருந்தாங்க. யார்? விர்ச்சுவல் வாரியர்ஸ், ஆன்லைன் மடக்கு ஊதியல். அவங்களுக்கு மறுபடியும் 2 நாள் நாக்க தொங்க போட்டு மறுபடியும் 29ஆம் தேதி வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஞாயிற்றுக்கிழமை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு போல. ஞாயிற்றுக்கிழமை வெட்டியா, நீங்கள் எல்லா நாளும் வெட்டியாக தான் இருக்க போகிறீங்க, ஞாயிற்றுக்கிழமை எக்ஸ்ட்ரா வெட்டியாக இருப்பீங்க. அதனால் வழக்கம் போல் தளபதி இங்கே வருகிறார் அங்கே வருகிறார், அந்த மேடை பேச்சாளர் சொல்லிட்டே இருப்பானே, தர்மத்தின் தவப்புதல்வா
வெற்றி தலைவாடி வந்து அதை போட்டுக்கிட்டு நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் வாட்டுக்கு அலைங்க. ஸோ இது நடக்க போகுது. இதுக்கு நடுவில் நேற்று பார்த்தீங்கன்னா எப்போவுமே சரக்கு போட்டு தூங்கிடுவார் விஜய். திடீர்னு பார்த்தீங்கன்னா நேற்று எந்திரிச்சிட்டார் போல. எந்திரிச்ச உடனே எந்திரிச்சு நீங்கள் என்னடா கண்டென்ட் தேடினாரு. இந்த பொன்ராஜன் எக்ஸ் அசிஸ்டண்டாக இருந்தவர், யார் ஐயா அப்துல் கலாம் அவர்களுக்கு அசிஸ்டண்டாக இருந்தவர், தனியாக கட்சியெலாம் நடத்த ஆரம்பித்தார். திமுகவுக்கு கொஞ்சம் சங்கி தான், சாரி திமுகவுக்கு கொஞ்சம் சொம்பு தான், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அப்படிப்பட்ட அந்த ஒரு நபர் வந்து விபச்சாரிகள் அப்படின்ற ஒரு வார்த்தையை தாவேக்காவினுடைய தங்கைகளை பார்த்து பயன்படுத்திட்டார் அப்படின்னோடனே அண்ணன் குடிச்சு போதை தெரிஞ்சு எந்திரிச்ச உடனே அண்ணனுக்கு காண்டாயிருச்சு. காண்டானவுடனே விறுவிறுன்னு ஒரு லெட்டர் எழுதி வண்டியில் ஏறி அழுத்து டிஜிபி ஆஃபீஸ் வரைக்கும் வந்திருக்காரு. எப்படி பனையூர்லேருந்து எப்படி இருந்தாலும் சும்மாவே முதுகே குனியாதவனுக்கு எங்கேயும் வேர்க்கக்கூடாது, இவ்வளவு தூரம் அலைய மாட்டான, தேவையில்லாமல் தேவை இருந்தாலே அலைய மாட்டான், தேவையில்லாமல் அலைய மாட்டான்னா மெனக்கெட்டு தேமேன்னு கிளம்பி டிஜிபி ஆஃபீஸ் வரைக்கும் வந்து லெட்டரை கொடுத்துட்டு போயிருக்கான். டிஜிபி லெட்டர் வாங்கி உள்ள மடிச்சு வச்சிருக்காப்புல. விஷயம் என்னன்னா, அதாவது என்னுடைய தங்கைகளை, என்னுடைய அக்காக்களை, என்னுடைய பெண் தாய் குலத்தை இவர் எப்படி விபச்சாரின்னு சொல்லலாம்? இவர் வந்து திமுகவோட ஆள், அதனாலதான் விபச்சாரின்னு சொல்றாரு. திமுக அவர் ஒன்றும் பண்ணாது. இப்படிலாம் பேச வைக்கிற திமுக ஆட்சிக்கு வராது. உனக்கு இப்போ இது சொன்னது தப்பா இல்லை திமுக ஆட்சிக்கு வரக்கூடாதா? என்ன வேணும் அஜெண்டா? என்னதான் உன் நோக்கம்? அந்த லெட்டரு அவர் ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காரு விஜய். அதை நீங்க படிச்சு பாருங்களேன். அதுல பொன்ராஜை கண்டிக்கிறேன், இந்த நபரை இப்படி சொன்ன அந்த நபரை கண்டிக்கிறேன், இவர் சொன்னது தவறு, இந்த மாதிரி பெண்களை பேசலாமா, பெண்களுக்கு எதிராக அந்த மாதிரி பேசுறது தப்பு இல்லையா அப்படின்னு சொல்லி எதுவுமே இருக்கா இல்லையா அப்படின்றத தாண்டி இதை பண்ற திமுக ஆட்சிக்கு வரக்கூடாது, இதை பண்ணுது திமுக, இப்படி இருக்கே திமுகலாம் வரலாமா, திமுக தான் அந்த நபருக்கு பின்னாடி இருக்கு. என்னடா திமுக ஃபோபியாமா இல்லை. அந்த திமுக இந்த ஆள் அரசியல் கட்சி ஆரம்பிச்சதுலேருந்து திமுகவுக்கு இவ்வளவு பயந்தோன்னு நான் பார்த்ததே இல்லை. எனக்கு தெரியும், நான் பார்த்ததே இல்லை. அதாவது திமுகவுடைய ஆயுசு காலத்துலையும் திமுகவுக்கு இப்படி ஒருத்தன் பயப்பட மாட்டான். எதை பண்ண முடியலாம் திமுக, எதை பண்ணாலும் திமுக, எல்லாத்துக்கும் திமுக தானே. அப்புறம் என்னதான் இது ஒன்றும் புரியல. நான் என்ன கேட்குறேன், ஓகே நீங்கள் பொன்ராஜ் பேசுனது தப்பு தான், அதில் எந்த மாற்றுக்கிறது முடியாது, யாரையும் விபச்சாரி நம்ம சொல்லக்கூடாது, ரைட், ஓகே. அதுவும் பார்த்தீங்கன்னா குறிப்பாக குடும்ப பெண்களே, அது இல்லாமல் இந்த மாதிரி அரசியல் பயணிக்கக்கூடிய பெண்களே பேசக்கூடாது, வைக்கிறேன், ரைட். இதுக்கு விஜய் கொதிச்செழுந்து வந்துட்டாரு. திருப்பி அவர்கிட்ட மக்கள் கேட்குறாங்க நாக்கப்படுங்கிற மாதிரி, அதாவது விஜயோடைய நாக்கப்படுங்கிற மாதிரி, இதுக்கு நீ எந்திரிச்சு வந்துட்டியே, இதே மாதிரி உன்னுடைய கட்சியில் பயணித்த இப்போ வெளியில வைஷ்ணவின்னு திமுக ஒரு பொண்ணு இருக்கு. அந்த பொண்ணை இந்த விபச்சாரின்ற பேரை தவிர என்னென்ன வார்த்தைலாம் தமிழ்நாட்டில் தமிழ் இலக்கியத்தில் இல்லாத கெட்ட வார்த்தையில, மோசமான கெட்ட வார்த்தைகள்லாம் பயன்படுத்தி அந்த பிள்ளை பேசினாங்க. அப்பெல்லாம் நீ எங்க இருந்த? அப்போ என்ன சிறைச்சிட்டு இருந்தேன், நீ என்ன எங்க இருந்த? அதே மாதிரி உன்னுடைய மனைவி, அதாவது மற்றவங்களை விடியா, உன்னுடைய மனைவி நீ தொட்டு தாய் கட்டின பொம்பளை, இன்னைக்கு டைவர்ஸ் கேட்டு அந்த அம்மா நியாயமா கோர்ட்டுக்கு போன பொம்பளைய இதே மாதிரி வார்த்தையை பயன்படுத்தி பேசலாம். அப்ப நீ எங்க போயிருந்த? புடுங்கிட்டு இருந்தியா? அப்போ ஏன் பேசல நீ? அதே மாதிரி ஜூலின்னு இந்த திமுக ஒரு பெண் இருக்காங்க, இந்த நர்ஸா இருந்தாங்களே அந்த ஜூலி, இந்த விஜய் டிவிலாம் ஃபேமஸ். அந்த பெண்ணும் உங்களை பத்தி ஏதோ எதிர்த்து பேசும்பொழுது, தாவேக்காவை பத்தி ஏதோ சரியில்லைன்னு பேசும்பொழுது அந்த பொண்ணு இல்லாத வார்த்தையை போட்டு பேசி அந்த மூலம் இந்த மூலம் என்னென்னலாம் கேட்கணும்னு கேட்டாங்களா? அப்போ நீங்க எங்க இருந்தீங்க? அப்போ உங்களுக்கு எங்க போச்சு இந்த புத்திலாம்? அதே மாதிரி எத்தனை பாலியல் சம்பவங்கள் இன்னைக்கெல்லாம். வாய்ஸ் ஆஃப் சரத்னு எவ்வளோ ஒருத்தன், என்ன வாய்ஸ்ன்னு தெரியல, ஆனால் நல்லா வாய்ஸ் பண்ணியிருக்கான். எப்படின்னா விஜய்க்கு இப்படியே விஜய் கூட உனக்கு ஃபோட்டோ எடுக்கணுமா பெண்கள், தாவேக்காவினுடைய பெண்களை, இவன் தாவேக்காவில் ஒரு நிர்வாகி வாய்ஸ் ஆஃப் சரத் அடிச்சு பாருங்க வச்சிருக்கான். விஜய் கூட உனக்கு ஃபோட்டோ எடுக்கணுமா, நான் எடுத்து தர்றேன், நீ என் கூட வந்து அட்ஜஸ்ட் பண்ணு. 10 பெண்களை என் கூட படுக்க வச்சிருக்கேன் இப்படின்னு அவன் பேசுகிற ஆடியோ இன்னைக்கு இருக்கு. ட்விட்டர் அவன் தான் ட்ரெண்டிங்கே. 10 பெண்களை என் கூட இதே சொல்லி தாவேக்காவுடைய பெண்களை படுக்க வச்சிருக்கேன் அப்படின்னு இப்படியே பேசுறான். அந்த வார்த்தையை பேசுறான். எனக்கு சொல்றது ஒன்றும் இல்லை. அப்படிப்பட்ட அவன் இன்னும் அந்த கட்சியில் தான் இருக்கான். யாரும் அவனை தூக்கலை, யாரும் அவனை ஒன்றும் பண்ணலை, அவன் மேலே யாரும் போய் பிராது கொடுக்கல, அவன் மேலே யாருமே. அப்போ நீ எங்கே இருக்க, இதுக்கே நீ குரல் கொடுக்க மாட்டேற, இதெல்லாம் அவங்க திருப்பி கேட்குறாங்க. அதே மாதிரி இப்போ அந்த பொன்ராஜ் ஏன் அதை சொல்றாரு அப்படின்னா, எனக்கு என் புருஷன் வேண்டாம், எனக்கு யாரும் வேண்டாம், எனக்கு விஜய் அண்ணா மட்டும் போதும், விஜய் அண்ணாக்கு ஒரு நாள் நான் பொண்டாட்டியாக வாழ்ந்துடணும், விஜய் அண்ணா இதெல்லாம் எந்த மாதிரியான ஒரு நடைமுறை இந்த பெண்கள், அதாவது இந்த தாவேக்காவை சார்ந்த பெண்கள் எந்த மாதிரியான நடைமுறையை பேசுறாங்க? ஒரு மாணவி, பள்ளி மாணவி வெளியில வந்து குப்பை பொறுக்கிறவனே 4 பொண்டாட்டி வச்சிருக்கான், விஜய் வச்சிருக்கூடாது. ஏன் குப்பை பொறுக்கிற 4 பொண்டாட்டி வச்சிருக்கூடாதா? அதுல குப்பை பொறுக்கிறவன் அதை சொல்லிட்டு மறுபடியும் அந்த பெண் வந்து மன்னிப்பு கேட்டா, அந்த மாணவி வந்து மன்னிப்பு கேட்டா, குப்பை பொறுக்கிற 4 பொண்டாட்டி வச்சிருக்காங்க, விஜய் வச்சிருக்கூடாது அப்படின்னா இது எந்த மாதிரியான மனநிலை உருவாக்கிட்டு இருக்க? அப்ப அதெல்லாம் நீ என்னைக்கு ஏற்று கேட்க போற? இப்படிலாம் பேசாதீங்க. இப்படி ஒரு ஆம்பளை சொல்றான் விஜய்க்கு நான் அடுத்த வருஷம் அடுத்த ஜென்மத்துல பொண்டாட்டியா பிறக்கணும். ஏண்டா என்னடா இது, என்ன கலாச்சாரத்துல உருவாக்கிட்டு இருக்கீங்க? இதை எதிர்த்து நீ என்னடா பேச போற? இதை எதிர்த்து நீ என்னைக்கு பேச போற? உன் தற்குறி தலைவர்கள், உன் மடக்கு ஊதிகள் என்னென்ன பண்ணிருக்காங்க தெரியுமா? நீயும், அதாவது விஜயும் ஜோதிகாவும் முத்தம் கொடுக்குற அந்த யூத்ல இருக்கிற அந்த கிளிப்பிங் மட்டும் எடுத்து
போட்டு விளையாடுவானுங்க. எப்போ சூர்யா ரசிகர்களுக்கு எதிராக சூர்யாவுக்கு ஒரு படம் ஓடிடுச்சுன்னா அதை எப்போ கேட்ப நீ? இந்த அஜித் அவர்கள் கொஞ்சம் லேட்டாக குழந்தை பற்றிக்கிட்டார். அந்த ஒரு காரணத்தினால அஜித்தை என்னென்னலாம் பேசணும் தெரியுமா? ஷாலினி என்னென்னலாம் பேசணும் தெரியுமா? ஏங்க யாரு நம்ம சிவகார்த்தியனோட பொண்ணை வந்து மார்ச் பண்ணுவானுங்க அவனுங்க. சிவகார்த்தியனுக்கு பொண்ணு இப்போதாங்க, சின்ன பிள்ளைங்க அது. அதெல்லாம் போக்சோ கேஸில் போட வேண்டியது. இந்த பசங்களெல்லாம் எல்லாம் விஜய் ஃபோட்டோ வச்சுக்கிறானுங்க, தளபதி XXXன்னு ஏதோ வச்சுக்கிறானுங்க, வச்சுக்கிட்டு சிவகார்த்திகை பொண்ணை மார்க் பண்ணி போட்டானுங்க அவனுங்க. அதெல்லாம் எவன் கேட்டான்? என்னைக்கு கேட்டான் அந்த விஜய்? என்ன இன்னைக்கு வந்து இதுக்கு வந்து தூக்கிட்டு வந்துட்டானே, என்னைக்கு கேட்டான்? அதெல்லாம் அதே மாதிரி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவருடைய பெண்கள் எவ்வளவு கொச்சையா பேசியிருக்காங்க தெரியுமா? மனைவி எவ்வளவு கொச்சையா பேசியிருக்காங்க தெரியுமா? ஜோதிகாவை எவ்வளவு கொச்சையா பேசியிருக்காங்க தெரியுமா? எல்லாரையும் கொச்சையா பேசுனது இல்லாம கட்சியை எதிர்த்து யாராவது எங்கேயாவது ஏதாவது ஒரு வார்த்தை பேசிட்டா போதும், அவங்களை எப்போ வேணாலும் என்ன வேணாலும். அன்னைக்கு இந்த ரஞ்சனா நாச்சியார்னு அந்த பெண்மணி அவங்க தாவே காலத்துல வெளியில வந்துட்டாங்க, வெளியில வந்து திமுக அவங்க சிகரெட் அடிக்கிற போட்டோவை போட்டு இது என்னது ஃபுல்லா இவங்க திட்டுறது, கெட்ட கெட்ட வார்த்தை திட்டுறது. ஏன் பெண்கள் சிகரெட் அடிக்க கூடாதா? இந்த ஒரு பேசிக் எட்டிகேட்டு, இந்த ஒரு பேசிக் இன்னைக்கு சமூகம் எப்படி இருக்குன்னு பயணிக்க கூட, எப்படி பயணிக்குதுன்றது கூட தெரியாம மடக்கு ஊதியங்கள் கையில வச்சுக்கிட்டு உனக்கு அப்படி என்ன கோவம் வந்துருச்சு நேற்று? நியாயமா தானே கேட்டான். உன் கட்சியில இருக்கிற பெண்கள் இவ்வளவு மலிவா இப்போ இவ்வளவு புருஷனை விட்டுட்டு ரோட்ல வந்து இன்னொருத்தனை பிடிக்குதுன்னு சொல்றாங்க அப்படின்னா அவங்க தப்பான ஒன்றும் இல்லை. இதை பார்க்குற ஆண்களை கேட்குறேன், உங்க மனைவி வெளியில வந்து நின்று இன்னொரு ஒருத்தனை பார்த்து அவனை எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னா நீங்க எப்படி அதை ஏத்துக்குவீங்க? அப்படித்தானே எல்லாரும். அப்ப அது அந்த பொண்ணு தப்புன்னு சொல்றதோட அந்த பொண்ணுகிட்ட ஏதோ ஒரு குறை இருக்கு அப்படின்னா உங்க இல்லறத்துல ஏதோ ஒரு குறை இருக்குன்ற கேள்வி தானே வரும். அப்ப இது தவறு தானே. இந்த மாதிரி ஒரு கூட்டத்தையே உருவாக்கி வச்சுட்டு அப்பெல்லாம் அதுல குளிர் காய வேண்டியது. எனக்கு விஜய் தான் பிடிக்கும், எனக்கு விஜய் தான் பிடிக்கும், என் பெத்த பிள்ளைங்க செத்து போனாலும் பரவாயில்ல, நான் விஜய் நான் பாக்குறதுக்கு எனக்கு ஒரு டைம் கிடைச்சிருச்சு, இப்படிலாம் பேசும்போது அப்பெல்லாம் உனக்கு இனிச்சுது. அப்பெல்லாம் ஒரு அறிவுரை, ஒரு கண்டனம், இந்த மாதிரி பேசக்கூடாது, வைக்கக்கூடாது, இது தவறு, என் மேல இருக்கக்கூடிய அதீத அன்பை நான் ஏத்துக்கிறேன், புரிஞ்சுக்கிறேன், ஆனா இது ரொம்ப தவறு, இது வந்து தவறான ஒரு வழிமுறை உண்டாக்கும் அப்படின்றதெல்லாம் நீ சொல்லியிருந்தனா இன்னைக்கு நீ இதை வந்து சொல்லும் பொழுது எனக்கு நியாயமா கரெக்டா ஒரு பெண்களுக்காக வந்து நின்றுவார். உன் பொண்டாட்டியை வீட்டில் வச்சு அடிச்சு உதைச்சி கெட்டாத பேசி துன்புறுத்துற நாய் தானே நீ, உனக்கு எதுக்கு அவ்வளவு கோவம் வருது இப்ப அப்படின்னு நான் கேட்கலாமா இல்லையா? அப்படி இந்த விஜயினுடைய மடக்கு ஊதிகள் தற்குறிகள் எதை பண்ணாலும் இன்னைக்கு கேடுகட்டு கேவலமாக தான் பண்றாங்க. ஒன்று தப்பா பண்றாங்க, இல்லை தற்குறித்தனமா பண்றாங்க, அப்படி இல்லைன்னா கேவலமா பண்றாங்க. அதனால இவனுங்க 3ஆம் இடம்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நல்லா தெரிஞ்சு போய் இனிமே தோக்கிறதுக்கு கண்டிப்பா தோக்கிறதுக்கு 100% வாய்ப்பு இருக்கு. நம்ம தோக்கத்தான் போறோம்னு தெரிஞ்சு 3ஆவது இடம் சீமானுக்கு மேல வந்துடும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. நான் சொல்றேன் சீமானுடைய ஆக பெரும் எதிரினா நான் சொல்றேன் சீமானுக்கும் கீழே போகணும். அதை இந்த தமிழ் மக்கள் செய்து கொடுக்க வேண்டும். நன்றி, வணக்கம்.